ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா காமேனி காயமடைந்திருப்பதாகவும் அவர் சிகிச்சைக்காக ரஷ்யாவுக்கு இரகசியமான முறையில் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் குவைத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரபலமான பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரிகை எது, அதிலே போடப்பட்டிருக்கிற அந்த செய்தியில் வேறு என்னென்ன தகவல்கள் எல்லாம் இருக்குது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஹோர்முஸ் நீரிணை நோக்கி போர்க்கப்பலை அனுப்புவதற்கு பிரித்தானியா மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். ஈரானிடம் இருக்கக்கூடிய 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கிறது, இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கி இருக்கின்றார் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்ஷி. என்ன பதில் வழங்கியிருக்கிறார் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற பிரத்யேகமான செய்திகளையும் கள நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா காமேனி ஏற்கனவே அவர் காயமடைந்து விட்டார். அவரால் இயங்க முடியாமல் இருக்குது. அவருடைய முகத் தோற்றமே மாறிட்டுது. பிறகு அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அந்த கதையை சொல்லியிருக்கிறார். அதே போல அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தும் இதே மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமே குவைத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரபலமான பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய பேர் அல் ஜரீரா. குவைத்தில் இருந்து நிறைய பேர் இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பத்திரிகையை நீங்கள் பார்த்துருக்கலாம், கடைகளில் பார்த்துருக்கலாம். அல் ஜரீரான்னு சொல்லி ஒரு அரபு மொழி பத்திரிகை. அந்த அரபு மொழி பத்திரிகை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் அதனுடைய முதலாவது பக்கம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த சிறப்பு பதிப்பில் முன்பக்கத்தில் பாருங்கோ, தலைப்புச் செய்தி போட்டிருக்கணும். அரபு தெரிஞ்சாக்கள் வாய்ச்சி பார்க்கலாம். என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், மொஜ்தபா காமேனி ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு. உள்ளுக்குள்ள என்ன போட்டிருக்கணும் என்று சொன்னால், மொஜ்தபா காமேனி காயமடைந்து மேலதிக சிகிச்சைக்காக ரஷ்யாவுக்கு இரகசியமான முறையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். எப்போ கொண்டு செல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால், வியாழக்கிழமை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். எப்படி கொண்டு செல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால், ரஷ்யாவில் இருந்து வந்த ஒரு இராணுவ விமானம் அவர் பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது தலைநகர் மொஸ்கோக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருக்கிற ஜனாதிபதி மாளிகை இருக்குத்தானே, ஜனாதிபதி மாளிகை அந்த வளாகம் இருக்குத்தானே, உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி மாளிகை வளாகம் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளேயே எல்லா வசதிகளும் இருக்கும். கட்டாயம் மருத்துவ வசதிகளும் இருக்கும். அதுவும் நாட்டில் வேறு எங்குமே கிடைக்காத அதிநவீன வசதிகள் எல்லாம் அங்கே இருக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் சிகிச்சை பெறக்கூடிய அந்த அதிநவீன மருத்துவமனையில் தற்பொழுது மொஜ்தபா காமேனி அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார் என்று சொல்லி அல் ஜரீடா என்று சொல்லப்படுகின்ற இந்த குவைத்திலிருந்து வெளிவருகின்ற அரபு மொழி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உண்மையா பொய்யா என்னென்று சொல்லி எங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. யாராலுமே வெரிஃபை பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால், இது சம்பந்தமாக ரஷ்யாவோ அல்லது ஈரானோ எந்த ஒரு தகவலையும் வெளியிடலை. ஆனால் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்ஷி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரார், மொஜ்தபா காமேனி நலமுடன் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் இயக்குகிறார், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இருந்தாலும் கூட நிறைய ஊடகங்களில் இது ஒரு ஊகமாக தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வருது. அதுக்கு காரணம், அன்றைக்கு மொஜ்தபா காமேனி அவர்களுடைய செய்தி தான் வாசிக்கப்பட்டதே தவிர, அவருடைய அறிக்கை தான் வாசிக்கப்பட்டதை தவிர அவரை காட்டேல, வீடியோவில் காட்டேல. அப்போ ஏன் காட்டேல, எதுக்கு காட்டேல என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே வருது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் குவைத்திலிருந்து வெளிவரக்கூடிய இந்த பத்திரிகையில் இப்படியான ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உண்மையா பொய்யான்றதை இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோர்முஸ் நீரிணை பக்கம் போர்க்கப்பல்களை அனுப்புவதில்லை என பிரித்தானியா தீர்மானம் எடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானியா, பிரான்ஸ், சவுத் கொரியா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தவர். எல்லாரும் உங்களோட கப்பல்களை கொண்டு வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்போம், எங்களால் தனியாக திறக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து திறப்போம் என்று சொல்லி அழைப்பு விட்டவர் தானே. அந்த அழைப்புக்கு தான் பிரித்தானியா பதில் சொல்லியிருக்கிறது, எங்களுடைய கப்பல்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி. என்னென்று சொன்னால், நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் போல பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் தொலைபேசியில் உரையாடல் ஒன்று நடந்தது. அப்போ தொலைபேசியில் கதைக்குள்ள இந்த விஷயத்தை அவர் நேரடியாகவே சொல்லியிருக்கார், நாங்கள் எங்களுடைய படைகளை அனுப்ப மாட்டோம், எங்களுடைய இராணுவ கப்பல்களை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி. ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறேன்னு சொன்னால் அது பேச்சுவார்த்தை மூலம்தான் அது சாத்தியமாகும், அதுதான் சரியான வழியாக இருக்கும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், ஈரான் என்ன சொன்னது,
அமெரிக்க கப்பல்களுக்கும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஏனைய நாடுகளினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம். எங்களோட கதையுங்கோ, பேசுங்கோ, டிஸ்கஸ் பண்ணுங்கோ, நாங்கள் கதைச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், ஒற்று பிரச்சனையுமே இல்லை, எல்லா நாடுகளுக்கும் இது ஓப்பனாக தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது வெற்றியாளர், முதலாவது வின்னரார் சொல்லுங்க பாப்போம், இந்தியா தான். இந்தியா உடனே கதைச்சு பேசி 2 கப்பல்கள் அங்கேருந்து மீட்டெடுத்தாச்சு. அதில் வந்து ஏராளமான சமையல் எரிவாயு இப்போ இந்தியா நோக்கி போய்கொண்டிருக்குது. உண்மையில ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை என்று சொல்லணும். எல்லாராலும் பாராட்டப்படுது இந்தியாவினுடைய இந்த மிகச்சிறந்த ராஜதந்திர நடவடிக்கை என்று சொல்லி. எனவே ஈரான் என்ன சொல்லுது என்று சொன்னால், எங்களோட வந்து கதைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுமதிப்போம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய படையினர் வந்து மேலதிக பாதுகாப்பையும் வழங்குவார்கள் என்று சொல்லி ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சி வந்து சொல்லியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரித்தானியா இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. வன்முறை வேண்டாம், யுத்த கப்பலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், இப்போ பிரித்தானியாவிலிருந்து ஏற்கனவே ஒரு கப்பல் ஒன்று வலிக்கிட்டு போய்கொண்டிருக்குது. அது ஒந்த வேலை வந்து போய்கொண்டிருக்குது. HMS டிராகன் என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். ஆனால் அது வந்து ஹோமோஸ் நீரிணைக்கு போகுதான்னு கேட்டால் இல்லை, அது வந்து மற்ற பக்கம் சைப்ரஸுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும், சைப்ரஸில் வந்து பிரித்தானிய இராணுவத்துக்குரிய கேம்ப் இருக்குது. எனவே அங்கே வந்து ட்ரோன்கள் வந்து அடிக்குதுண்டா போல் அதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்துறதுக்காக எக்ஸ்ட்ரா பவர் தேவை தானே, அந்த பவரை கொடுக்கறதுக்கு தான் இந்த கப்பல் போகுதே தவிர ஆக்சுவலாக அது வந்து மத்திய தரை கடல் இருக்கு தானே, அதனுடைய கிழக்கு பகுதியில் சைப்ரஸுக்கு பக்கத்தில் அந்த கப்பல் போகுமே தவிர ஹோமோஸ் நீரின பக்கம் போகாது. உங்களுக்கு தெரியும், சைப்ரஸ் எங்கேயோ இருக்குது, ஹோமோஸ் நீரின மற்ற பக்கம் எங்கேயோ இருக்குது. 2க்கும் இடையில வந்து பல 100 மைல்கள் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனவே அந்த பக்கம் பிரித்தானிய கப்பல் போகாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படும். ஏனென்று சொன்னால் முக்கியமான நாடுகளை வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அடுத்த வாரம் வந்து தான் உருவாக்கின அந்த புதிய கூட்டணி சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பார் என்று சொல்லி வாஷிங்டன் செய்திகள் தெரிவித்துள்ளன. ஈரானிடம் இருக்கும் 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு என்ன நடந்தது? இதுதான் இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் சொல்லுங்க பாப்போம், இந்த சண்டை நடக்கிறது, இந்த ஆயிரக்கணக்கான குண்டுகளை கொண்டே போடுறது, பில்லியன் கணக்கான டாலர்ஸை செலவழித்து இவ்வளோ சண்டை, இவ்வளோ சொத்தழிவுகள், உயிரிழப்புகள், இவ்வளோ பதட்டம், உலக பொருளாதாரமே ஆட்டம் காண்ற அளவுக்கு இந்த சண்டை வந்ததுக்கு என்ன காரணம்? ஈரான்கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட 60% செறிவூட்டப்பட்ட அந்த 440 கிலோ யுரேனியம். அதுக்காகத்தான் இவ்வளோ சண்டையும். அதுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சிட்ட வந்து நேற்று ஒரு அமெரிக்க ஊடகம் கேள்வி ஒன்று கேட்டது. அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஊடகமாகிய CBS நியூஸ், அந்த ஊடகத்துக்கு வந்து ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சி வந்து பேட்டி ஒன்று கொடுத்திருந்தவர். அந்த பேட்டியில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், அது சரி, அந்த 440 கிலோ யுரேனியத்துக்கு என்ன நடந்தது, அது இப்போ எங்கே இருக்குது, யாருடைய கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியை அந்த பேட்டி எடுத்த பெண் பத்திரிகையாளர், பெண் அறிவிப்பாளர் வந்து கேட்டிருந்தவா. ஏன் அந்த கேள்வியை வந்து அப்படி கேட்க வேண்டி வந்துன்னு சொன்னால், யாருடைய கஸ்டடியில் இருக்குன்னு சொன்னால், இப்போ ஈரானில் இருக்கிறது ஈரானில் தான் இருக்கும், பிறகு நான் வேறு யார்ட்டையும் கஸ்டடியில் இருக்குமா? இல்லை தானே. அதனால் அந்த கேள்விக்கு பின்னால் ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குன்னு சொன்னால், அது வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம், ரஷ்யாவில் வச்சு பாதுகாக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து ட்ரம்புக்கு நேரடியாக சொல்லியிருக்கார், அந்த யுரேனியத்தை எடுத்து நான் வச்சுக்கிறேன் பத்திரமா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் ஈரானோட சண்டைக்கு போனான்னு சொல்லி அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து மறுத்திருந்தார் என்று சொல்லி ரஷ்ய ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தன. எனவே ஒருவேளை ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு மொச்தபா காமேனியை கூட்டிக் கொண்டு போன மாதிரி இந்த யுரேனியத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே தான் வச்சுக்கிறார்களோ இன்னும் தெரியாதானே, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இந்த பெண் அறிவிப்பாளர் கேட்டவா என்னென்னு சொன்னால், யாருடைய கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு வந்து ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சி சொன்னவர், அது வந்து இந்த ரபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், எனது இடிபாடுகள் இருக்குது தானே, அதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி. இடிபாடுகளுக்கு கீழே இருக்குது. ஏன்னு சொன்னால், எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்கள் குண்டு போட்டு அடிச்சிட்டீங்கள், எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கிட்டீங்க, அப்போ அதுக்கெல்லாம் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது, அது சரி, நீங்கள் அமெரிக்காட்ட வந்து யுத்த நிறுத்தத்தை பற்றி காய்ச்சிங்களாமே, சீஸ் ஃபயரை பற்றி காய்ச்சிங்களாமே, உண்மையா என்று சொல்லி கேட்டதுக்கு ஏன் அதை கேட்க வேண்டி வந்து சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவர், ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள், நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னவர் தானே. அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் ஈரான் வந்து உண்மையில் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களான்னு சொல்லி. அதுக்கு அப்பாஸ் அகர்சி சொன்னவர், இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை பற்றி கேட்கவே இல்லை, அதோட அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே வந்து பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதில் நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குதானே, அதை வந்து
டைலூட் பண்ணுறேன்னு சொல்கிறது. அதாவது அந்த 60% குறைச்சு அதை வந்து நார்மல் யுரேனியமாக மாற்றுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுட்டோம். ஒப்புக்கொண்டதுக்கு அடையாளம் வந்து ஓமான் நாட்டினுடைய தலைவர், ஓமான் நாட்டினுடைய ஜனாதிபதி. ஏனெண்டா அவருடைய தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அவரே வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஈரான் வந்து ஓகே சொல்லிட்டு சொல்லி. எனவே எங்கள்கிட்ட என்ரிச் பண்ணப்பட்ட அந்த யுரேனியத்தை வந்து டைலூட் பண்ணி அதை நார்மலாக கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துது. இதுக்கு மேலே கதை சின்ன பிரயோசனம். ஆகவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக விரும்பல, பேசியும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி இந்த பேட்டியில் வந்து அப்பாஸ் அகர்சி சொன்னவர். அப்போ அந்த அறிவிப்பாளர் வந்து அடுத்த கேள்வி கேட்குறா, அது சரி, ஈரானிய மக்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது, எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் மட்டும் அப்படி ஜூமில் வந்து இந்த பேட்டிக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து அவர் பதில் சொன்னவர் என்ன சொன்னால், நான் வந்து ஈரானிய மக்கள் சார்பாக தான் கதைக்கிறேன், ஈரானிய மக்களுடைய குரல் தான் என்னுடைய குரல், அதனால தான் நான் இன்டர்நெட் பாவிக்கிறேனே தவிர மற்றபடி ஈரானிய மக்களுக்கு இன்டர்நெட் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது என்று சொன்னால் பாதுகாப்பு காரணங்களுக்காக, எந்த நாட்டில் யுத்தம் நடந்தாலும் தவறான செய்திகள் பரப்பக்கூடாதுன்றதுக்காக இன்டர்நெட்டை பிளாக் பண்ணுறது வந்து சாதாரண நடைமுறை தான் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொன்னவர். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஈரானிய சிறைச்சாலைகளில் வந்து அமெரிக்காவினுடைய சில கைதிகள், சில ஊடகவியலாளர்கள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரானிய சிறையில் அவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அப்பாஸ் அகர்சி சொன்னவர், இஸ்ரேலிய வான்படையினரும் அமெரிக்க வான்படையினரும் அந்த சிறைச்சாலையில் வந்து குண்டு போடல என்று சொன்னால் அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பதிலை சொன்னார். அந்த பேட்டியில் வந்து கடைசியாக அவர் சொல்லி முடித்த விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு அணுகுண்டு தயாரிக்கிற நோக்கமே இல்லை, எங்களுக்கு அணுகுண்டு தேவையும் இல்லை, அதை நாங்கள் வந்து 1000 தடவை திரும்ப சொல்லிட்டோம், எங்களுக்கு அணுகுண்டே வேண்டாம், நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லி. ஏனென்றால் அந்த 440 கிலோ யுரேனியத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்காவிடமே ஒப்படைக்கிறதுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டிருந்ததாம். அதையும் அவர் சொல்லியிருந்தவர். அப்படியெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொண்ட பிறகு திடீரென்று வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறீங்கள், இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கொல்லப்பட்டுட்டார் என்று சொல்லி இப்போ ஒரு 5-6 நாளாக பரவலாக எல்லா இடமும் செய்திகள் அடிபட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் வெளியில் வந்து கையில் ஒரு டீ கப்பையும் வச்சுக்கொண்டு டீ குடிச்சுக்கொண்டு, இங்கே பாருங்கள், நான் தான் நெத்தன்யாகு, நான் சாகவே இல்லை என்று சொல்லி சிரிச்ச முகத்தோட வெளியில் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்திருந்தார். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தன. அதே நேரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் ஈரானில் வந்து 200க்கும் அதிகமான இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் வெளியிட்டுள்ள தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 200க்கும் அதிகமான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுகின்ற தளங்கள் இருக்கு தானே, அந்த தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல ஈரானிய இராணுவத்தினருக்கு சொந்தமான பல ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமைச் செயலகங்கள் வந்து தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள இந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.